முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். யூடியூப் பார்வையாளர்கள் இது சரின்னாக்கா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தற்கூரி என்றால் என்ன? இது என்னன்ட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் வாயாலே பேசி ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகள் நானும் சரி என் சொந்தங்கள் குடும்பம் எல்லாருமே டிஎம்கேவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். அந்த சமயத்தில் அதி புத்திசாலியாகவும் ஞானவான்களாகவும் இருந்த நாங்கள் இப்போது தாவேக்காவுக்கு மாற்றி ஓட்டு போட்ட பிறகு எப்படி தற்கொலைகளாக மாறணும், அந்த காரணத்தை ஸ்டாலின் ஐயா சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி அவர் சொல்லலைனா கூட நானே சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவர் கொடுத்த சொத்து மதிப்பு தான் காரணம். எப்படின்னா அவர் தமிழ்நாட்டோட ஜனங்களை எப்பவுமே தற்குறிகள் அறிவில்லாதவர்கள்ன்றதை அவருடைய உள் மனசில் ஒழிச்சு வச்சுருந்துருக்கார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சதுனால தான் என்கிட்ட 1 கிராம் தங்கம் இல்லை, சொந்தமாக ஒரு கார் இல்லை, வங்கி கணக்கில் ஒரு 40,000, கையிருப்பு 10,000. இப்படி சொன்னால் தமிழக ஜனங்க என்ன நினைப்பாங்க? அவருக்கு கொஞ்சம் கூடவா இதை பற்றி யோசனை பண்ண தெரியல? அவருடைய ஓட்டு சரிவுக்கு 50% காரணமே இதுதான். புரியுதுங்களா? அப்படி மாற்றி தாவேக்காய் ஓட்டு போட்டு ஆட்சி அமைச்ச உடனே அவர் உள் மனசில் வச்சுருந்த அந்த தற்குறிகள், தமிழ்நாடு ஜனங்கள் தற்குறிகள் தான் அவர் எப்பவுமே நினச்சிருந்த அந்த வார்த்தை வெளியே வருது. அவங்க சகாக்கள் எல்லாருமே தற்குறி தற்குறி தற்குறின்றதை வச்சு தான் ஒரே வீடியோவை போட்டு அசத்திக்கிட்டு வராங்க. என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, தளபதி விஜயோட ஆட்சி ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாகணும். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி வைங்க. அவர் தரக்குறைவாக பேசுகிறதும் அவமதித்து பேசுகிறதும் இப்படிப்பட்ட வீடியோலாம் போட வேணான்னு சொல்லுங்கள். இது இன்னுமே அவரை வளர்த்து விட்டு தான் போகுமே கண்டி அவரை தாழ்த்தி விடாது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், 1993 ஜெயலலிதா போட்ட ட்ரெஸ்ஸுக்கு, செருப்புக்கு, பொட்டுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு எடுத்தீங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். புரியுதுங்களா? என்ன அவரை தரக்குறைலாம் பேசுகிற வேலை வச்சுக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி எலும்பு உடைப்பேன், காலை உடைப்பேன் யாரா சொல்லிட்டாக்கா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாக்கா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு வந்துடுறாங்க. ஏன் இப்படி? ஒருத்தர் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். 30 நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டா எப்படி? நீட்டு அது இருக்குது, உங்கள் 5 ஆண்டு காலமாக தான் போயிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ணலை. இப்போ திடீர்னு 60 நாள் 70 நாளில் வெட்டி சாட்சிக்கனாக்கா அவர் பேரில் என்ன பண்ணுறது? இதெல்லாம் என் ஜனங்க ஒன்றுமே தெரியாது. ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்கள் சகாக்களுக்கு ஒரு அறிக்கை விடுங்க. ஒரு மாநிலத்தோட முதல்வரை இப்படி மரியாதை குறைவாக பேசி வீடியோ போடுறதை நிறுத்த சொல்லுங்கள். இதான் நல்லது. அப்படின்னாக்கா இதுவே உங்களுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நன்றி.